சரி பாம் என்னாச்சு? டயரை மாத்தும் போது பாமியம் தூக்கிட்டேன். ஏப்பா? உள்ளதான் நார்ந்தன்ல இருந்து சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு மாமா. அப்ப இனிமேல்லாம் வெடிக்காதுல்ல? எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. வெடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வெடிக்கும். அந்த ஜட்ஜுக்கு டார்ஜிலிங்ல தான் மாமா டமாரு. நம்ம விசிட் பண்ண வேண்டிய இடம் இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது சார். அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் நம்ம என்கொயரிக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க சார். சார் இவங்கெல்லாம் பக்கத்து மலைவாழ் மக்களுங்க. இவங்களோட கும்பல இருந்தா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்க காணாது போயிருக்காங்க சார். சாக்கடையிலேருந்து குழந்தைங்களோட எலும்புகளை கண்டுபிடிச்சு அதை விசாரிச்ச போது தான் அதில் இவங்க குழந்தைங்களும் மாட்டிருக்கு தெரிய வந்தது சார். என்னையா சொல்றாங்க? டேக் நீங்க இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தைங்க காணாம போறது குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சார். ஏயா அம்மா, ஏயா உனக்கு போர் அடிக்காதா? ஐயா எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதுதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, அது என்ன செல்போனு, கீழே பலகா, வயரு? இது ப்ளூடூத்ல ஆக்டிவேட் பண்ற பாம். ப்ளூடூத் அப்படின்னா? என் செல்போன்ல இருந்து 4 பட்டன் அமுத்துனா இந்த பாம் வெடிக்கும். ஐயோ, மறுபடியும் புது கண்டுபிடிப்பா. சரி, இது எங்க வைக்க போற? நீயே ஒரு ஐடியா கொடு. நானா? ஜட்ஜி எங்க இருப்பாரு? யோ, என்னைய உங்க கூட செத்துட்டே. ஆமா, யாரு? தள்ளியா நீ வர குறுக்க. முருகா, இத பிடி. இந்த கிட்டார் எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. அந்த இளையமான் தொல்லை தாங்க முடியல. சரி, அவன் கண்ணில் படக்கூடாது. ஓகே, இதை இந்த தண்ணியில எரிஞ்சிட வேண்டியதான். ஏ முருகா. ஐயோ, இது வேற. ஏனு உன் செல்போன்ல சிக்னல் வருதா பாருப்பா. இதோ பாக்குறேன். எப்பா சிக்னல் வருதுன்னு சொல்லிடாதப்பா. இதோ இந்த பக்கம் வருதுங்க. நான் ஒரு நம்பர் சொல்றேன், போட்டு கொடுப்பா. சரிங்க. 9900197072. பாத்துப்பா, தப்பித்தவரி இந்த நம்பர் அமைக்கிறாத. இறங்கி போதுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஏப்பா, இந்த அம்மா இத பேசி முடிச்சது பின்னால நீ ஃபிட் பண்ணி வச்சிருக்க நம்பர் அவங்க வெடிச்சிராது. எதுக்கு ஒரு 10 அடி தள்ளியே வா. ஏன்? நான் தப்பிக்கணும்ல. தாரா என் கிட்டார் பாத்தியா? பாத்தேனே. எங்க? கொல்கட்டால. நான் டார்ஜிலிங் எடுத்து வந்தேனே, அத கேட்டேன். அது எனக்கு தெரியாதுப்பா. ஏய், அத போடு. அப்பாடா, போட்றப்பா, போட்டு. ஏய், இதுக்குள்ள போடு. இதுலயா? எப்படியே என்னை விட்டு போய் தொலைஞ்சா சரி போ. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா. எல்லாரும் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இவங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு கல்யாணமா, நம்ம எல்லாரையும் கலந்துக்க கூப்பிடுறாங்க. எல்லாரும் போயிட்டு வரலாம். ஐயோ, அவங்க கூடியா? அங்கிள் போர் அடிக்கும் அங்கிள், நாங்க வரல ப்ளீஸ். ஷட் அப். எவ்வளவு அன்பா கூப்பிடுறாங்க. எல்லாரும் போகணும். நானும் என்கொயரி முடிச்சிட்டு அங்க வந்துடுறேன். எல்லாருக்கும் லஞ்ச் அங்கதான். ஐயோ, என்ன எப்படி எல்லாம் குடைய போறாங்கன்னு தெரியலையே. உச்சா பிளேஸ்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் உதறது. ஏன் மாப்ள, நீ எங்க போன? மாமா, மறுபடியும் எங்கெங்க எப்பப்ப பாம்பு வெடிக்குன்னு தெரியல மாமா. பயத்துல வயித்தெல்லாம் கலக்குது. காலையில இருந்து இன்கமிங் போகவே மாட்டேங்குது. அவுட் கோயிங் அன்லிமிட்டடா போயிட்டே இருக்குது. எவ்வளவுதான் ரீசார்ஜ் பண்ணாலும் வயித்துல பேலன்ஸே நிக்கல. புது ரிங்டோனா கேக்குது. பத்தாவதுக்கு டாக்டருக்கு போன் பண்ணா நாட் ரீச்சபிள் வேற வருது. நான் போயிடுறேன் மாமா. போய் தொலைட்டோம். என்னதே? நல்லா இருக்கணும்னு சொன்னேன். சாரி மேம், என்கொயரி முடியற வரைக்கும் அவர் அனுப்ப முடியாது. ஏன்னா வெடிச்ச பாம்பு இவர் கிட்டார்ல தான் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ட்ரெயின்ல பாம்பு அடிச்சா இன்ஜின் டிரைவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எப்பறா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற? பயத்துல தானா வருது. விடு மாமா. நெருங்கிட்டாங்களே. ஏன் சார், இவரு உங்களுக்கு என்ன உறவு வேணும்? என் தங்கச்சி வழியில உறவு முறை. என் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறவரு. எல்லாம் ஒரு நன்றி கடன் தான். நன்றி கடன்னா? அவங்க குடும்பத்துக்கு நாங்க ஒரு துரோகம் பண்ணிட்டோம். That was 20 years back. Keep on
சிக்கி உன் மோனே சார்போனா ஓகே அசுக்கம் டேய் அவன் தான். ஹலோ என்னடா நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆனா அவன் நம்புவான். அது ஏன் தொழிலா நடத்திட்டு இருக்க? ஹலோ பதில் சொல்லுடா. பணம் கொடுத்தவனுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? டேய் சொல்லுடா. என்னடா பதிலே காணோம்? போனை கொடுங்க. தூ பாத் கர். करता हूं. சரி சரி ஓகே கூல். சரி நீங்க எப்போ வர? ஹலோ அபுஜா வேற யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மனி? யார் நீ? முருகன். கடைசியா யார்கிட்ட பேசின? சரியான கேள்வி. இப்போ உங்ககிட்ட தானே. கடைசியா போன்ல யார்கிட்ட பேசின? அது ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தானுங்க. அங்க எனக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுத்துருந்தானுங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணி செட்டில் பண்ணி முடிச்சிட்டியான்ட்டு கேட்டுட்டே இருப்பானுங்க. சரி அதை விடு. அந்த கிட்டாரை நீ தான் கொண்டு போய் கார்ல வச்ச. நானே பார்த்தேன். அதுல தான் பாம் இருந்திருக்கு. அதுக்கு என்ன சொல்ற? அவனே நீங்க தாங்க என்கிட்ட கிட்டார் கொடுத்து ஒளிச்சு வைக்க சொன்னீங்க. நான் அதை கொண்டு போய் கார்ல ஒளிச்சு வச்சேனுங்க. அதுல பாம் இருந்துச்சான்னு யாரு கண்டாங்க? அப்படி பார்க்க போனா நீங்க கூட பாமை வச்சு என்கிட்ட கிட்டாரை கொடுத்ததா நானும் நினைக்கலாம் இல்லைங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இந்த போனை கமிஷனர் கிட்ட கொடுத்து நடந்ததெல்லாம் சொல்லி விசாரிக்க சொல்றேன். ஒரு நிமிஷம்ங்க. நீங்க போலீஸ் கிட்ட போறது பத்தியெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுங்க. என்ன சொல்லு? அது ரகசியமுங்க. இங்க வேண்டாமுங்க. டக்குன்னு யாராச்சும் வந்துருவாங்க. நீங்க மொட்டை மாடியில் வேணா வெயிட் பண்ணுங்க. உங்க இஷ்டம். சரி வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. இதோ வந்துடுறேன். ஏப்பா மாடியில போய் அப்படி என்னப்பா சொல்ல போற? சொல்ல போறதில்ல. வேற எதுக்கு? அவளை கொல்ல போறேன். இவளையுமா? அடே 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 அவளுக்குடா கொல்ல போற? அவ என்னடா பாவம் பண்ணா? அவளுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. அவளை கொன்னா மட்டும் போலீஸ் கோமல டவுட் வராதா? அவ தான் தற்கொலை பண்ணிக்க போறாளே. அவ எதுக்கியா தற்கொலை பண்ணணும்? அவ செஞ்சதா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எதை கண்டுபிடிச்சாங்க? கிட்டாருக்குள்ள பாம்பு வச்சது. அவ எதுக்கியா கிட்டார்ல பாம்பு வைக்கணும்? ஜட்ஜை கொலை பண்ண. ஜட்ஜ் எதுக்கு அவ கொலை பண்றா? சிபிஐ கேஸ் நடத்துறாருல, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண. அவ எதுக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ணா? எதிரிகிட்ட இருந்து காசு வாங்கிட்டாளே. அவ எதுக்கியா காசு வாங்கல? லவரோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆறதுக்கு. ஐயோ அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 3 கோடி. அந்த பணம் எங்க? அத லவர் கிட்ட தான் கேட்கணும். லவர் எங்க? அத சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். சிபிஐ எதுக்கியா? என்னையா மறுபடியும் முதல்ல இருந்து வர்ற? ஐயோ படியேறப்ப கூட எனக்கு தலை சுத்தலையா? இப்ப ரொம்ப சுத்துது. அதான் நீ. ஏப்பா அது எப்படிப்பா 10 படி ஏறதுக்குள்ள 100 பிட்டு போடுற? அதான் நான். உன்னை பார்த்தா பயமா இருக்குடா எனக்கு. இங்க இல்லைங்க. அங்க எது இருந்தாலும் இங்கே சொல்லு சீக்கிரம். அங்கதான் கொஞ்சம் உள்ளர வாங்க.